ஹலோ गाइस, நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 4 கோர் 3 உடைய எபிசோட் 3 தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகான ஹால்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட் பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. அப்பதான் இந்த கதை தொடர்ச்சியா புரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போட்ட சீசன் போய் பார்க்காதவங்க போய் பாத்துருங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இதை பிடிச்சி பாக்குறீங்கன்னு தெரியல. ஸோ நிறைய கமெண்ட் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர் போய் சேரும். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீரிஸோட ஃபைனல் சீசன்ல இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம நிறைய பேர் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அனிமேக்கு இவ்வளவுலாம் வியூஸ் கம்மியா வந்தது இல்லை. ஏன்னா எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க. சோ உங்ககிட்ட தான் இருக்கு. பாக்குற ஒவ்வொருத்தரும் லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பண்ற விஷயத்த பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போலாமா? ரைஸ் உணர்ப்பகை இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறான். கண்டிப்பா நம்ம அடுத்த கட்ட ராக்கெட்ல விண்வெளிக்கு போகணும்னா கண்டிப்பா நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படும். அது இல்லாம நம்மளால ஒன்னும் கட்ட முடியாதுங்க. இது கேட்கவே சூப்பரா இருக்குறா. அப்ப என்னடா அது இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெளிவா சொல்றான். ராக்கெட் போற பாதையை நம்ம கால்குலேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால சரியா மூணுக்கு போக முடியும். மெல்சியனும் செங்கோ மாமா உன்னால எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும் தானே, ஏன் இதுல மட்டும் நீ முன்னோட்டல எதிர்பார்க்கற? ஆக்சுவலி அதோடைய ஸ்பீட் லெவலு அப்புறம் போகக்கூடிய பாதை ஆங்கிள் எல்லாமே என்னால தோராயமா மட்டும்தான் கணிக்க முடியுமே தவிர எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ராக்கெட்டோடைய பாதையில நம்ம சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் சரி அவ்வளவு பெரிய விண்வெளியில நம்ம அப்படியே மாட்டிப்போம். இது ஒன்னும் சாதாரணமா இங்க இருந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு போற மாதிரி கிடையாது. கொஞ்சம் மிஸ் பண்ணா எல்லாரும் செத்துருவோம் மேலேயே. அப்ப நீ சொல்றதை பார்த்தா கொஞ்சம் ஆங்கிள் மாறினா கூட நிலவு போற பாதையில இருந்து நம்ம வேற ஒரு பாதைக்கு போயிட்டு அங்க இருந்து தொலைஞ்சு போயிடுவோமா? அப்பனா தேவையில்லாத இன்னொரு ரூட்டை பிடிச்சி வேற ஒரு கிரகத்துக்கு போடுவோம் போலியே. சரியா சொன்னேன். நாசால இது மாதிரியான நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ராக்கெட்ஸும் விட்டுருக்காங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் அத்துப்படி. அவங்க என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அவங்களுமே சில பல தப்புகள் எப்பவுமே பண்ணுவாங்க. தப்புல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கினாங்க. அதை கால்குலேட் பண்றது லெவல் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் புரிய வைக்கிற அவங்களுக்கு அதோடைய பறக்கிற ஸ்பீட்ல இருந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துக்காக மில்லி கால்குலேஷன் பண்ணி ஆகணும். என்னடா இப்படி வளர்ற இல்ல எங்களுக்கு புரியலையா? சரி, இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நமக்கு மேத்தமெட்டிஷியன் தேவை. அதுக்காக தான் நம்ம இந்தியாவுக்கு போறோம். இந்தியாவில கிட்டத்தட்ட மேத்தமெட்டிஷியன்ஸ் உடைய எஜுகேஷன் லெவல் வந்து ரொம்பவும் அதிகம். அவங்க எல்லாருமே அங்க ஜீனியஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ்ல. அவங்களால ஈஸியா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு ரைஸ் சொல்றான். இதனாலதான் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஃபெயில் ஆக முடியாதுன்னு அவங்கள கூப்பிடுற நீ ஆளுக்கு. சரியா சொன்னேன். அவங்களுடைய மேக்ஸ் ஸ்கில் அப்படி. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து நனாமி கிராப்ஸ் சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டிய இந்தியால நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் அதான் தெரியாதுப்பா. என்னப்பா அது யூனிவர்சிட்டி? யாருப்பா அது? நனாமின்னா ஜாப்பனீஸ் நேம்ல இருக்கு. அந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஸ்கில்டு ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கி இருக்கோம். ஹீரோ உணர் பக்கம் ஆஹா அப்போலோ மிஷின்ல வேலை பார்த்த ஆளுங்களாம் அங்க இருப்பாங்கப்பா. பத்தாத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் மூணுக்கு போன ஹியூமன்ஸ் எல்லாம் கூட அதுல இருந்து நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. நல்ல வேலை இந்தியாவுக்கு போறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ராய்சி உணர் பக்கம் லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாயை நான் கண்டுபிடிக்கணும். யாரடா சாயின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். உணர் பக்கம் ஏதோ பாப்புலரான இந்தியன் நேம் மாதிரி இதே சாயின்னு எனக்கு தெரிஞ்சு சாய்பாபா மாதிரி தான் சொல்றானுங்க. ஆனா ட்விஸ்ட்ன்றது கடைசியில கொடுப்பானுங்க பாரு. நான் அதை சொல்ற விளக்கமா? சாயின்றவன் ஜீனியஸ் மேக்ஸ் யூசர். அவனுடைய பிரெயின் பவருக்கு எல்லை இல்ல. 1 மில்லியன் பீப்புளோடைய ஐக்யூ பவரை வச்சுட்டு இருக்கிறவன். அதுக்கப்புறம் அவனுங்க இந்தியாவில போகக்கூடிய எந்த இடம்ன்றத மார்க் பண்ணிட்டானுங்க. அது வந்து எந்த இடம் கரெக்டா இல்லைனாலும் ஒரு தோராயமா நீங்க இந்த போட்டோவை பாக்குறத வச்சு கமெண்ட் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் கப்பல் எடுத்துன்னு போயிட்டு தரை இறக்கிட்டாங்க கடற்கரை ஓரமா. அக்டோபர் 1 கரெக்டா வருஷம் பார்த்தீங்கன்னா 5750 வருஷம். இந்தியாவுக்கு வந்தவனுங்க நம்ம ஊர்ல எப்படி வேலைக்காரனுங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல இருக்கிற வளங்களை எடுத்துன்னு போகிற மாதிரி வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம ஆளுங்க பார்த்தா உன்ன பக்கம் இங்க இருக்கிற முக்கியமான பொருட்களை காமிக்கிறாங்க. இந்தியாவில ரொம்ப ஃபேமஸானது இது. சாப்பாட்டுக்கு போற ஐட்டம் தான் இந்த ஜீரகம். அப்புறம் நம்ம ஊர் ஏலக்காய் கூடவே மிளகு. முக்கியமான விஷயம் நம்ம ஊர் மஞ்சள் கிழங்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு பிரான்சிஸ்கோ இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பாருங்களேன், அப்ப கூட அங்க வந்து சப்பாத்தி தான் செய்யறானுங்க. வடக்கணும் காமிக்கிறானுங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சப்பாத்தி செஞ்சு நைட் டைம்ல ரொம்ப நல்லா சாப்பிடுறானுங்க. எனக்கு இந்த விஷயத்துல எந்த விதமான கோவம் எல்லாம் கிடையாது. சோ அனிமேல என்ன காரணம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச பார்வை அவ்வளவுதான் இந்தியாவை பத்தி. சோ அதுல நம்ம கோவப்பட்டு பெருசா எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல ஏகப்பட்ட டிஷ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நைட் டைம்ல சப்பாத்தி கூட கறியை போட்டு சாப்பிடுறது சூப்பரா இருக்குதுப்பா. இது ஆமாப்பா, இந்தியா உண்மையில் சூப்பரா இருக்குதுப்பா. கறியில போட்டிருக்க மசாலா ஐட்டம் சூப்பரா இருக்குது. உணர் பக்கம் கொகாக்கு உணர் பக்கம் நானுமே இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னுடைய யூரி அந்தத்துக்கு வந்திருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். பெட்ரி ஆனப்போ தாத்தா உணர் பக்கம் வருத்தப்படுறாரு. பாவம் யூரி எல்லாம் மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. அவங்க அப்படியே தான் இருக்காங்க பாவல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. உணர் பக்கம் சோக்காவோ ஆமால நம்ம பண்ண சம்பவம் அப்படி ஒருத்தனுடைய கையை வேற பிடிங்கி எரிச்சிட்டோம். அதை திரும்பி நான் எப்படி ஓட்ட வச்சு பாடுபட்டது எனக்கு தான் தெரியும். ஆனா உணர் பக்கம் கோகோ நீ வருத்தப்படாதப்பா. எப்படி இருந்தாலும் பெட்ரிஃபைல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம அவனை குணப்படுத்துவோம். ஆனா என்னுடைய வருத்தமே எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே இன்னும் பாதுகாப்பா இருந்தா அதுவே போதும். பாரு நம்ம என்னதான் தள்ளி தள்ளி அவங்களை விட்டு வந்திருந்தாலும் சில இடங்களுக்கு அவங்களுடைய நினைப்பு நமக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கு. அதான் கூட பிறந்த கொண்டது இல்ல ரத்தம் வந்தோம்னா இதுதான். அப்போ குரோமனர் பக்கம் கவலைப்படுறதுக்குப்பா. நம்ம இங்க இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களை போய் பார்ப்போம். குரோமே யூரி வந்து ஏன் காணவன் அவன் ஒண்ணு மாதிரி கிடையாது. நீ சொல்ற மாதிரிலாம் எந்த கதையை அவகிட்ட போய் சொன்னு அவன் நம்ப மாட்டான். என்னடி அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய உறவு
அப்படின்னு அவன் ஷாக்காக இன்னொரு பக்கம் பார்த்தா இதே விஷயத்த அவன் சொன்னது கேட்டு நம்ம ரைசி இன்னொரு பக்கம் ஹாப்பியா வரான். நீங்க கேட்டீங்களப்பா அந்த ஒரு மேத்தமெட்டிஷியன் அந்த ஆள் இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு பெரிய லெவல மூடப்பட்டிருக்கு அந்த இடம். சரியா நிறைய 1000 வருஷம் கடந்த பிறகு அந்த பெட்ரிஃபைபியம் முறையா இந்தியால அடிச்சப்போ அப்போதைய சரியான டைம் வந்து காலையில 9:30 மணி. கிளாஸஸ் எப்பவுமே 9:30 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவனுடைய ஃப்ரீ டைம்ல ஜாய் ரூட் டாப்ல மேல உட்காந்து லேப்டாப்ப நோண்டிட்டு இருப்பான். யாரும் இல்லாத இடம், கூடவே சிக்னலும் நல்லா கிடைக்கிற இடம். ஜாய் கண்டிப்பா ஸ்கூலோட ரூட் டாப்ல தான் இருப்பான். என்ன இவன் ஜாயை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கொகை கேட்கறான். அதுக்கேற்ற போல அவங்களும் அந்த இடத்துல இருந்து இப்ப கீழே இறங்கி போறாங்க நம்ம ரைசி சொன்ன லொகேஷனுக்காக. இவ்வளவு இடம் இருக்கு, இதுல எங்கிருந்து அந்த கரெக்டா எக்ஸாக்டா அந்த ஸ்கூல் இருக்குன்றது நம்ம தெரியும். சோகா கேட்க ஹீரோவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டார்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கினா போதும் நமக்கு. அதுக்கப்புறம் அதோட எக்ஸாக்டான லொகேஷன்ஸ் நம்மளுடைய ஜியோகிராஃபருடைய உதவி மூலமா கண்டுபிடிச்சலாம். அப்புறம் அவருடைய பவரை பயன்படுத்த போறாங்க. அவங்க 2 பேருடைய கொலாபரேஷன் மூலமா டார்கெட்டோடைய லொகேஷனை எக்ஸாக்டா ஈஸியா கால்குலேட் பண்றாங்க. இதை மெஜிச்சியன் தான் என்னடா 2 பேரும் கூட்டு கலவாணிங்களா மாட்டீங்களா? ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேட ஆரம்பிக்க அவன் உன பக்கம் கால்குலேட் பண்ணியும் போட 2 பேருடைய கூட்டணி மூலமா ஒன்னு சேர்ந்து அவங்க தேடுறாங்க தீவிரமா. அதுக்கப்புறம் எக்ஸாக்டான லொகேஷனும் காமிக்கிறாங்க. கவாகோ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இவங்க சொன்னதன் பேர்ல அதை போயிட்டு நோண்டி எடுக்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள ராய்ச்சி தண்ணி ஊத்தி இடத்த தெரிய வைக்கிறான். ஃபைனலா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க பார்த்தா அவன் தேடி வந்த ஆள் இருப்பான். ஏன்பா இவன் தான் சாயா, நீங்க சொன்ன அந்த மேத்தமெட்டிஷியன். இவன் தான் பார்க்க ஆஃப் இந்தியன் ஆஃப் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கான். அதை விடுங்கப்பா ஹேண்ட்ஸமா இருக்கான்ப்பா பார்க்க அப்படின்ற மாதிரி இவனை பக்கம் பொண்ணுங்களா சொல்லுதுங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் மேல அந்த லிக்விட ஊத்த இந்த பக்கம் இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஏன்பா சாயின்றவன் எப்படியாப்பட்ட கேரக்டர்ப்பா? மெஜிஷியன் வந்து அவனுடைய திறமைகளையும் அவனுக்குள்ள இருக்கிற பிஹேவியரும் ராய்ச்சி சொன்னதை வச்சு அவன் சொல்றான். கண்டிப்பா அவன் ஒரு இன்டெலிஜென்ட்டான பையனா இருக்கிறதுனால எப்பவுமே துருன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான பையனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தலைவன் அதுக்கப்புறம் வெளியே வர அந்த பெட்ரிஃபிகேஷன்ல இருந்து வந்த உடனே பதட்டம் ஆடி இவங்க எல்லாரும் பாக்குறான். நீங்க எல்லாரும் தான் என்ன காப்பாத்துங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்த்து நம்ம மெஜிஷியனும் இவன் நான் நினைச்ச மாதிரி இல்லப்பா, சரியான பயந்தவங்க போல. தலைவன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்றான் காப்பாத்துறதுக்கு. ராய்ச்சி உன்னொரு பக்கம் வாய குளத்தை அவனை பார்த்துட்டு இருக்கான். சந்தோஷமா இல்ல வேற என்னன்னே தெரியல அவன் பாக்குற விதத்துல. தலைவனும் உன்னொரு பக்கம் நோக்குறான், அண்ணனும் நோக்குறான், தம்பியும் நோக்குறான். இதுல பார்த்தா நம்ம சாய் ராய்ச்சியை பார்த்த உடனே இந்த சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். பாத்தியா பார்த்த உடனே தெரிச்சு ஓடுறான். இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதைக்கு நல்லதே இல்ல. அவன் போய் பிடிப்பா கோகோ. அவ வேகமா அங்க இருந்து போய் அவனை பிடிக்கிட்டு போக என்ன இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கின்ற மாதிரி அவன் பதறான். அவன் இப்பயே சொல்லு ராசி அவன் கதையை முடிச்சுட்டுமா இல்ல அவனை சாதாரண பிடிச்சிட்டு மாட்டான். அதுக்கப்புறம் பிடிச்சு வந்து போடுவாங்க. என்னடா இங்க நடக்குது? டேய் நான் இந்தியால தானே இருக்க போறேன், எங்கேயும் நான் வரமாட்டேன்டா. இது என்னுடைய நனாமிக் ராத்ரா. நீ ஏடா இங்க வந்து பைத்தியக்காரா என்ன கூட்டு பக்கம் வந்து நானும் இங்க வரமாட்டேன் மாதிரி ராஜியை பார்த்து அவன் கத்தன சாயும். ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ராஜி உன்னோட பக்கம் ஹீரோவை பார்த்து இவன் பேரு தான் சாய் நனாமி. ஏன்ச்சுக்கடா இப்போ நீங்க எங்க கூட டீம் பண்ணினா உன்னுடைய பிரெயின் பவரா இருக்கக்கூடிய 1 மில்லியன் பீப்புள்ஸ் ஓடிய அந்த பவர் மூலியமா இந்த உலகத்தை அடுத்த கட்டமா திரும்ப பழைய மாதிரி மாத்துற செயல்ல நீங்க கூட இருக்கணும். அந்த டைம் வந்து கோகோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்ப கனெக்ட் ஆகுது. என்னடா சாய் ராஜிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன் மாதிரியே அவன் சீன் எல்லாம் காமிக்கிறத பாட்டு என்னவா இருக்கும்னு தெரியல. அப்ப சாயே சொல்லிடுவான் இந்த ராஜி பாய் இவ்வளவுதான் என்னுடைய எங்க பிரதர் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாய பழந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனை அந்த இருந்து கூட்டு போகும்போது எல்லாரும் வாய அடிச்சு போறாங்க. என்னது இந்த ராஜி பாய் ஒளியோடைய அண்ணங்காரன் தான் அவன் தான். இன்னும் 2 பேரும் பார்க்க வித்தியாசமால இருக்கானுங்க. மெஜிஷியன் கப்பலுக்கு வந்துட்டு டே இது வரைக்கும் நீ ஏன்டா இவன் உன்னுடைய அண்ணங்காரன் சொல்லவே இல்லை, சொல்றதுக்கான டைம் வரல அதனால சொல்லல, இப்பதான் வந்து சொல்றேன். அதுவும் இல்லாம இவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் தெரியுமா? சரி அதனாலதான் இவனை கண்டுபிடிச்ச பிறகு இவனை பத்தி பெருமையை முன்னாடி பேசலாம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அண்ணங்காரன் கடுப்பா டே கம்முனாட்டி நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நான் உனக்கு இங்க ஜீனியஸ் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த விஷயத்தை தான் உங்க தலையில சொல்லிட்டு இருக்க அடிச்சடிச்சு. ஜியோகிராஃபர் உன பக்கம் என்னப்பா இது இந்த பையன் தானே ஜீனியஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனே சொல்றானா அது உண்மையா தானே இருக்கணும். அப்போ பரவாயில்லப்பா நீயாச்சும் புரிஞ்சுக்கிறீங்க கொஞ்சம். கங்க்ராச்சுலேஷன் அப்போ நீங்க நம்மளுடைய கூட்டத்துல ஒருத்தர் தான், நம்ம கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிற ஃப்ரெண்டு. அப்படியா? அவ சொல்றது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு நீ ஜீனியஸ் எல்லாம் கிடையாதுன்னு கிடையாது. நம்ம சிப்ளிங்ஸ் இல்ல, அதனால உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜாயோடைய டேலண்ட் உங்க யாருக்கும் தெரியாதுப்பா, ஆனா எனக்கு 4 வயசுலயே தெரியும். அவனுடைய சின்ன வயசுலயே அவனுக்கான டேலண்ட் பாத்தினா எவ்வளவு பெரிய கால்குலேஷன் இந்த ஈஸியா போட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர் கொடுக்குற பெரிய கால்குலேஷனே பார்த்தா அவன் அசால்ட்டா அந்த ஆன்சர் சொல்லுவான் பாருங்க. வாதியார பார்த்துட்டு வாயடிச்சு போவாரு. இன்னொரு பக்கம் சாய் யோசிப்பான், ஆஹா அது என்ன மனுஷனுங்க இதெல்லாம் தப்பு பண்ணிதானா, இதை புரிஞ்சுக்கின்னு அவரு ஓடுறாரு. மாஸ்டர் சார் அதை யாருக்கிட்ட போறாருன்னா சாயோடைய அப்பா கிட்ட தான். உங்க பையன் சாய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிறான், அப்பயே கை வைத்தியா இருக்கலாம் ராய்ச்சியும். உண்மையிலேயே அவன் அண்ணங்காரன் கெத்துதான். டேய் அது யாரால வேணாலும் கால்குலேஷன் பண்ண முடியாதா, என்னால மட்டும் முடியாதெல்லாம் கிடையாது. அந்த வயசுல சாதாரண கம்ப்யூட்டர் கூட பண்ணா இன்ஸ்டன்டா. அந்த டைம் தான் மத்தவங்க எல்லாரும் யோசிப்பாங்க அவன் கரெக்டா சொன்ன நம்பர் எக்ஸாக்டா இவங்களால கால்குலேட் பண்ண முடியுதானே. ஒவ்வொருத்தரும் அங்க திணறான். நம்ம மியூசிஷியனுக்கு ஒண்ணும் தெரியல. இன்னொரு பக்கம் கோகோ என்னடா இது அப்படின்ற மாதிரி முழிக்க குரோம் இப்பதான் வந்து கூட்டுறாரு. கரெக்டா கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவால கூட அதை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்குமே கொஞ்சம் டைம் இருக்குது. இப்ப புரியுதா இவனுடைய டேலண்ட் எப்படி அப்பட்டுதுன்னு. அந்த வயசுல அவ்வளவு ஈஸியா கால்குலேஷன் போட்டான். அதுதான் நனாமியோடைய நேச்சுரல் டேலண்ட். அது உண்மைதான்பா. அப்புறம் அவனுடைய டேலண்ட் புரிஞ்சு அவனுடைய வீட்டுல இருக்கிறவங்க முடிவு பண்றாங்க மேக்ஸ்ல இவனை பெரிய ஆள் ஆக்கணும்னு. இந்த விஷயத்துலமே சாயோடைய அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, உங்க பையன் அல்ஜிப்ரா தேரியை செட் பண்றது எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கான், அவர் மேக்ஸ் ஜீனியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போனா அவனுக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தாங்க இதுல. கண்டிப்பா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவன் பெரிய லெவல் ஆக போறான். அப்புறம் அதுக்கே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவனை புஷ் பண்றாங்க ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகிறதுக்காக. ஆனா அவனுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆளு ஏதாவது சமயத்துல படிக்கிற மாதிரி படிச்சு கேப் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தா டிரால ஒளிச்சு வச்சிருக்க வீடியோ கேம் எடுத்து தலைமை
ராய்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தா ஆள் இல்லாத சமயத்துல ரூஃப் டாப்ல போயிட்டு விளையாடுறான். அந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதே போலதான் லேப்டாப்லயும் ஒரு நாள் வந்து அவனே கேமை உருவாக்குறதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிகினரா என்ன மாதிரியான கேம் எல்லாம் ஃபர்ஸ்ட் உருவாக்கணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறான். கோடிங் எல்லாம் கரெக்டா வருதானே. அதுல அவன் போட எரர் தான் வருது. என்னடா இது எரர் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் போயிட்டு அதை பார்த்து எரரை ரிமூவ் பண்றதுக்கான டீட்டெயில் எல்லாம் படிக்கிறான், எங்க தப்பு பண்றோன்னு. ஸோ படிச்சுட்டு திரும்பவும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா இந்த முறை பார்த்து சரியா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது போலயே அந்த ஃபிளாட் கேம் வந்துருது. அவனுக்கு ஒரே சந்தோஷம், இந்த ப்ரோக்ராமிங் பண்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்றது அவன் ரொம்பவும் ஈடுபாடா இருக்கான். இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் வந்து அவன் டிராயர்ல வச்சிருந்த அந்த ஒரு வீடியோ கேமும் இன்னொரு பக்கம் அவனுடைய லேப்டாப்ல இருந்த கேமும் காணாம போகுது. யாரோட இந்த வேலையை பார்த்ததுன்னு உன்ன பக்கம் அவன் ஷாக் ஆகிற சமயத்துல அவனுக்கு மேக்ஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுடைய அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, உங்களுக்கு மேக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த கட்ட லெசன்ஸ் எல்லாம் அதிகப்படியா சொல்லி கொடுக்க சொல்லி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான விளையாட்டு விஷயமும் தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல அவனை பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஃபோர்ஸ் பண்ணி. ஆனா தலைவனை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் நைட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிரான்சிஸ்கோ தான் டீ ஊத்தி கொடுக்குறா சாப்பிடுறதுக்கு. அப்போ வந்து நம்ம ராய்ஸ் சும்மா இல்லாம அவனுடைய மைண்ட் எப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆள் அப்பவே டப்புன்னு கேட்டுருவான், சாய் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிற அடுத்த கட்டமா? படிக்கிறதுலயும் சரி, மாஸ்டர் மேத்தமெட்டிக்ஸ்லயும் சரி, உன்னுடைய அக்யூரன்சி வேற லெவல். உன்னுடைய அந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே என்னுடைய சில பல இன்வென்ஷனுக்கு உதவியா இருக்கும். நீ கேம் விளையாடணும் நினைச்சுனா கூட விளையாடுற, எனக்கு பிரச்சனை இல்ல, பேசாம ஏன் என் கூட வரக்கூடாது? ஏன்னா உன்னுடைய மேக்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல உதவும் எனக்கு. டேய் அது என்னாலேயே என்ன பண்ண முடியுமா தெரியாதா, என்ன ஏன்டா வளர வைக்கிற? உண்மையிலேயே எனக்கு கேம்ஸுக்கு ப்ரோக்ராம் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அடுத்த கட்டமா பார்த்தா ராய்ஸ் போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயும் அவன் கேட்கறான், டே இந்த F1லயாச்சும் வாடா, இந்த ட்ராக்ல எனக்கு உன்னுடைய ஸ்கில் தேவைடா சாய். அப்ப ஒத்துக்கல. அடுத்த கட்டமா கப்பல்ல வாடா, கப்பல் ரெடி பண்ணதுக்கு உதவி பண்றானா, அதுலயும் வரல தலைவன். ராய்ஸ் உன்னோட பக்கம் இதே மாதிரி விடாம அவனுடைய வேலைக்காக இவனுடைய மேக்ஸை பயன்படுத்தலான்றதுக்காக கூப்பிட்டா இவன் வரமாட்டான். அவனை விட்டு தெரிச்சு போறான், எனக்கு எதுக்கு செட் ஆகுது, நான் ஒரு ப்ரோக்ராமர், என்ன விட்டுறா தாய் அப்படின்ற மாதிரி. அவன் அதுக்கப்புறம் தான் ஏரோப்ளேன்ல கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருப்பான். இவன் தொல்லை தாங்க முடியல தான்டா இந்தியாவுக்கே வந்தான். இங்கேயும் வந்து அவன் உயிர் எடுக்கிறான். இப்போ எனக்கு ப்ரோக்ராம் பண்றதா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ இந்த ஸ்டோன் வேர்ல்டுல கம்ப்யூட்டரே இல்ல, எதுவுமே இல்லாத உலகத்துல இவன் இருந்து என்ன பண்ண போறான்ற மாதிரி டக்குன்னு சோகமாயிடுவான். என்ன ஏன்டா இந்த ஒரு ஸ்டோன் உலகத்துல ரிவே பண்ணீங்க? இந்த உலகத்துல கம்ப்யூட்டர் மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லாத உலகத்துல என்ன வர வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் வேஸ்டா, என்ன மாதிரி நான் ஒருத்தன் எதுக்கடா ரிவே பண்ணிங்கன்ற மாதிரி அவன் சோகமா வரான். ஜஸ்ட் நான் ஒரு ப்ரோக்ராமர் மட்டும் தான்டா, இருந்தாலும் ஹீரோ விடல. அதுக்கப்புறம் நைட் டைம்ல இவங்க சாப்பிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றாங்க, ஏன்பா இவன் ஒரு ப்ரோக்ராம்னு சொல்றான், இவங்ககிட்ட இருக்கிற மேக்ஸ் பெருசா உதவும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா உதவும்பா. ஏன்னா விண்வெளியில சின்ன ஒரு எரர் ஏற்பட்டாலும் ஸ்பேஸ்ஷிப்ல எல்லாரும் செத்துருவாங்க. கோவாக்கு ஷாக் ஆகிற இதை கேட்டேன். ஹீரோவும் அதுக்காக தான் ஜாயை இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். அவனுடைய கால்குலேஷன் கண்டிப்பா நமக்கு உதவியா இருக்கும். ஏன்னா அப்போலோ மிஷின்ல அப்படிதான் ஒரு முறை வந்து சின்ன ஒரு எரர் ஏற்பட்டிருக்கு. இதனால அதுக்கப்புறம் பெரிய கிராஷ் ஏற்பட்டது. இதுக்கான காரணம் அந்த இடத்துல வாழ்ற அந்த ஒரு ஒய் மேனா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம இங்க இருந்து போகும்போது கூட அந்த இடத்துல அவன் பெரிய நமக்கு இடைஞ்சல் எரர் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப எதுவும் நமக்கு ஸ்ட்ரகிள் ஏற்படக்கூடாதுதான் இப்பயே எல்லாத்துக்கும் சரியா தயாரா போகணும். ராய்ஸியும் அவன் சும்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், புலம்புவான். ஆனா அவன் கூட இருக்கிற திறமை உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் கண் கூட பார்த்ததுனால தான் அப்படி பண்ணேன். அப்புறம் பிரான்சிஸ்கோ உன பக்கம் சாப்பாடு எடுத்து போய் கொடுக்குறான். ஆனா தலைவன் அதெல்லாம் எதுவும் எடுக்காம அவன் பக்கம் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சின்ன வயசுல ப்ரோக்ராம் பண்ண பிடிச்ச அவனுக்கு இப்ப இந்த உலகத்துல எதுவுமே ப்ரோக்ராம் பண்ண கம்ப்யூட்டர் இல்லைன்னு வேதனையில இருக்கேன். திடீர்னு அவன் பக்கத்துல இருக்க ஒரு பெஞ்சில் கீழே விழும். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க. அதாவது அவன் பாக்குற இடம் எல்லாமே வந்து சரியா அந்த இடத்துல கோடிங்கா தெரியுது. ஒரு கேமுக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கோடிங்ஸ் தான். இது நல்லா இருக்கே, இதை நான் மெமரைஸ் பண்ணிருக்கேன். அப்போ இது மட்டும் நான் எழுதி வச்சிட்டேன்னா கண்டிப்பா திரும்ப நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராமிங்கானது, கம்ப்யூட்டர் இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா செவத்து ஃபுல்லா எழுத ஆரம்பிக்கிறான் தலைவன். மறுநாள் திரும்ப காலையில வந்து பார்க்க அந்த சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. என்ன பக்கம் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு சாக வராங்க, என்னடா இவன் இன்னமும் இந்த சாப்பாடு சாப்பிடாம இருக்கான், எதனா பிரச்சனை ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு உன பக்கம் மெஜிஷியன் மத்தவங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்க, சாய் நல்லா இருக்கியா தம்பி, செத்துட்டியா அப்படின்ற மாதிரி பார்க்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா தலைவன் அங்க ஏகப்பட்ட கோடிங்கோட எழுதி வச்சிருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இது எல்லாமே மிஷின் கோட் ஆச்சு, அதுவும் இல்லாம மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. இதில் டேரக்டா கம்ப்யூட்டருக்கு இன்போர்ட் பண்ணக்கூடியது. ஹீரோ பெரிய லெவலில் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இவங்க எல்லாம் உள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இதெல்லாம் வந்து பாக்குறீங்க, பார்க்காதீங்கன்னு வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி வரைஞ்சு கிறுக்கி வச்சுட்டு இருக்கின்ற மாதிரி எல்லாரும் கேட்க, இந்த காலத்துல கம்ப்யூட்டர் இல்ல, சரி என் மைண்ட்ல இருக்கிறது எதுக்கு மறக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோன்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். மேபி பொறுமையா கம்ப்யூட்டர் உருவானா ஒன்னால இதெல்லாமே படிக்க முடியுமா ஹீரோ கேட்க, என்னால முடியும், எல்லாமே நம்பர்ஸ் தான், இதெல்லாம் கேமுக்கான ப்ரோக்ராம்ன்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவும் சூப்பரா, நீ கவலையே படாத, அப்பனா உனக்கு கம்ப்யூட்டர் தானே வேணும்? ஆமா, எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ண வேற எதுவும் தேவையில்ல. அப்ப அது இருந்தாலே போதுமே, நம்ம ராக்கெட்டுக்கு ஏற்ற எல்லா விதமான விஷயங்களையும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். உன்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பா என்னுடைய விண்டேஜ் கம்ப்யூட்டருக்கு லெவலுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த கட்டமா கிளைமேக்ஸுக்காக நவீன உலகத்தோடைய எல்லா விதமான கேஜெட்ஸையும் என்னால ஈஸியா உருவாக்க முடியும். கவலையே படாத, அடுத்த கட்டமா அது எல்லாத்தையும் தான் உருவாக்க போறேன். இந்த ஸ்டோன் வேர்ல்டுல கம்ப்யூட்டர் நான் உருவாக்குறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹீரோ அங்க சொல்றான். அதோட இந்த ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறானுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல ஒரே ஒரு லைக், அப்படியே மாதிரி கமெண்ட், கூடவே ஹைப். டக்குன்னு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் கொடுத்துறானுங்க. அது ஒரு இந்தியன் நினைச்சேன். ஆனா போன எபிசோட்லயே ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஸ்பாய்லர் பண்ணிட்டாரு. அதாவது சாய் நனாமின்றவர் ஒரு ஜாப்பனீஸ் பீப்புள் தான். பட் இருந்தாலும் ஒரு ஆஃப் இந்தியன். அவன் ஆஃப் இந்தியன்னா அது என்ன முறையெல்லாம் ஒரு வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஒரு இந்தியன் வம்சாவளியை சேர்ந்தவனா அப்படி வேணா சொல்லலாம். ஆனா மிச்சபடி பாத்தீங்களா எந்த ஒரு அனிமையும் சரி, நான் நினைச்சேன் இவர் இந்தியனை பெருமைப்படுற லெவலில் இதெல்லாம் பெருசா பண்ணுவானுங்கன்னு. ஆனா ஒன்னும் பெருசா பண்ணல. இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும்
இதுவும் விட்டு தள்ளுவோம். ஏன்னா இப்படிதானே ஒவ்வொரு அனிமேலையும் நம்மளை பத்தி கொஞ்சம் குறைவாவே இட போறானுங்க. இந்தியன்ஸ்னாலே இப்படிதானே. அந்த காலம் மாறும், பாத்துக்கலாம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.